கூட பிறந்தவங்க எல்லாருமே பாக்கியசாலி தெரியுமா? ஏன்னா அன்னை வந்து ஒரு தடவை தாங்க அந்த பிறப்பு நமக்கு கிடைக்கும். அண்ணனாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் ஒரு தடவை தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு அடுத்து வர்றது தம்பி தங்கச்சி தான் வரும். அப்போ அண்ணே அக்காங்கிறது ஒரு தடவை வர்ற பிறப்பு தானே. ஏன்னா நம்ம அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம் நம்ம அண்ணேங்க. ஏன்னா நம்ம அப்பாவை போலயே அண்ணன் இருப்பான். யாராவது அண்ணங்கிட்ட சண்டை போட்டிருந்தீங்க, அண்ணன் கூட பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நான் சொல்கிறேன், இந்த மெசேஜை கேட்டுட்டு ஒரு கால் பண்ணுங்க. அவர் கோவமாக இருந்து கால் எடுக்கலையா பரவாயில்ல, ஒரு டெஸ்ட் மெசேஜ் போடுங்க. அண்ணா நீ எப்படி இருக்க, சின்ன ஒரு சேட்டுங்க. எவ்வளோ கோவம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம்னா அண்ணேங்க. அப்பா கூட நம்மளை விட்டு கடந்து போயிடுவாங்க ஒரு காலத்தில். ஏன்னா நம்மளுக்கும் அண்ணனுக்கும் 2 வருஷம் 3 வருஷம் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம கடைசி காலம் வரைக்கும் அண்ணன் நம்ம கூட பிரயாணத்தில் வருவாங்க. சரிங்களா? லைஃப் லாங் நம்ம கூட இருக்கிறவங்க அண்ணேங்க. அண்ணனோட உறவை ஒரு நாள் வீணடிச்சிடாதீங்க. பேசலை அப்படின்னா ஒரு டெஸ்ட் மெசேஜ் இம்மீடியட்டாக போட்டு விடுங்க. எப்படினாலும் உங்கள் மேலே அவங்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் நைட்டு அவங்க தூங்க மாட்டாங்க. என்ன என் தங்கச்சி எனக்கு வந்து எப்படி இருக்கனா அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காளே அப்படின்னு. ஏன்னா ஒரே கருவில் வளர்ந்தவங்க தானே அன்னை தங்கச்சி எல்லாருமே. ஒரே கருவறையில் தானே நம்ம வாழ்ந்திருக்கோம் தாயின் கருவில். அப்போ கண்டிப்பாக அந்த பாண்டு இருக்கும், அந்த ரத்தம் பேசுங்க. அதனால ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி நான் இருக்க அப்படின்னு கேளுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே வந்து சகோதர சகோதரிகள் அப்படியே முத்து முத்தாக பூக்கும். அதை நீங்கள் கண்ணால் அனுபவிப்பீங்க. ஏன்னா நாங்கள் அப்படி தான், எங்கள் ஃபேமிலியில் அப்படி தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்கள் அண்ணன் கூட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நான் பேசி எனக்கு சரியாயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னா கீழே எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி குறுன்னு பார்த்துட்டு இருக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.